உங்க மக்கள் மேல அக்கறை இருந்தா, ஏழை எளிய மக்கள் 3 வேளை சோறு தின்னணும்னு ஆசை இருந்ததுன்னா, அரிசிக்கு ஜிஎஸ்டி போடாம இருந்திருந்தீங்கன்னா அரிசி விலை ஏறி இருக்காது. நீங்களே ஜிஎஸ்டி போடுவீங்களா? நீங்களே அரிசி விலை ஏத்துவீங்களா? மார்க்கெட்ல ஏறி போச்சுன்னு நீங்களே 29 ரூபாய்க்கு அரிசி தரேன்னு சொல்லுவீங்களா? என்ன சார் இது? இன்னைக்கு ஐயா சாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருந்து, அவர் யாரை வாழ வைத்தாரோ, யாரை வாழ வைக்க வேண்டும் சொன்னாரோ, எந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும் சொன்னாரோ, யார் உற்பத்தியை பெருக்குவார்களோ அவர்களுக்கு டெல்லி எல்லையில துப்பாக்கி சூடு பரிசாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு விவசாயம், ஒட்டுமொத்த விவசாயத்தின் எதிரியாக நரேந்திர மோடி இருக்கிறார். எல்முருகன் அவர்கள் சொல்ற விஷயம், இப்படி தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றுவதால் எந்த ஒரு மாற்றமும் வந்து விடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவங்களால எதையும் மாத்திர ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு அமைத்திருக்கிற குழுவால் கூட எந்த மாற்றம் வந்து விடாது. 234 பேர் இருக்கிற 7 கோடி மக்களின் மன்றமாகிற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எந்த பவரும் இல்லை. அந்த தீர்மானம் ஒண்ணுமே பண்ணாதுன்னா 4 பேர் கொண்ட குழு மட்டும் என்ன பண்ணும்? அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு, ஆண்டுதோறும் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களே சொல்லி இருக்கிறார். எந்த வருஷம் சொல்லுங்க. 3 வருடத்தில் 3 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அப்பொழுது கலைஞர் பேசியது, ஆண்டுக்கு தேர்தல் வந்தால் நாட்டில் சிறத்தன்மை பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும். எதோ கொண்டு முடிச்சு போடுறீங்க. இது தெரியுமா அண்ணாமலை? கலைஞர் எப்ப பேசினார்னு? கலைஞர் அது எழுதுனது இல்ல, பேசினது. தேசிய கீதம் பாடப்படவில்லை, ஆகவே போயிட்டேன்னு கவர்னர் சொல்றாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு தேசிய கீதம் முடிஞ்ச பிறகுதான் எழுந்து போனோம். ஏன் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எழுந்து போயிட்டாரு? இல்லை, அதுக்கும் கூட காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் பதவிக்கான ஒரு மாண்பு இருக்கிறது, அவைக்கான ஒரு மரியாதை இருக்கு. அதை கருதி அவைக்கான மரியாதை என்னன்னா, சபை கலைஞ்ச போது நீ எழுந்து போனோம். நான் உன்னோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லார்ட்டையும் கேட்பது, திடீரென்று பாஜகவுக்கும் RSSகளுக்கும் தேசிய கீதத்தின் மீது இவ்வளவு அக்கறை ஏன்? இல்லை தேசிய கொடி மீது இவ்வளவு அக்கறை ஏன்? ஏன் திடீர்னு தேசபக்தி புடிங்கிட்டு அடிக்குது உங்களுக்கு? அண்ணாமலை சொல்றாரு, திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிற ஒரு திமுக உறுப்பினரை விட மோசமாக சபாநாயகர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபை படம் பார்க்குற எம்எல்ஏ எந்த கட்சியில இருக்காங்க? இல்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த கட்சியில? இல்ல அந்த விஷயங்கள்லாம் எந்த கட்சியில? இந்த இடத்துல நான் எந்த கட்சியில தான் கேட்டேன் அவங்கள. எந்த கட்சியில நடந்தது? அவங்களாம் சட்டசபை பத்தி பேசக்கூடாது. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த திரு சைதை சாதிக் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கேன். முக்கியமாக இன்னைக்கு தேசிய அளவில் பேசு பொருளாக இருக்கிற விவசாயிகள் போராட்டம். 3 வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் பொழுது சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்றலை அப்படிங்கிறத முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பட் அதற்கு மத்திய அரசினுடைய அடக்குமுறைகள் நிறைய இருக்குது, காவல்துறை அடக்குமுறைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் முதல்ல தெரிவிச்சுக்க நினைக்கிற கருத்து என்ன? இந்த 2014 இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக ஒன்றியத்தில் பொறுப்பேற்ற நரேந்திர மோடி எப்பொழுது அதிகாரத்துக்கு வந்தாரோ அப்பொழுது துவங்கி இப்பொழுது வரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு, விவசாயிகளுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அடக்குமுறையை, ஒரு பாசிச தாக்குதலை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 10 ஆண்டு காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஐக்கிய முன்னணி அரசு இருந்தபொழுது, திமுக காங்கிரஸ் கூட்டணி டெல்லியில் இருந்தபொழுது, இந்தியாவுடைய உலகத்தின் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர், தலைமை அமைச்சராக இருந்தபொழுது, மத்திய அரசாங்கத்தின் வங்கியில் இந்தியா முழுவதும் ஒரே கையெழுத்தில் விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் பல லட்ச விவசாயிகளுடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது. பல விவசாயிகள் வறுமையிலிருந்து மீண்டு வந்தார்கள். விவசாயம் செழித்தது. இது கடந்த ஐக்கிய முன்னணி அரசில் மன்மோகன் சிங்கும் கலைஞரும் சோனியா காந்தியும் செய்த சாதனை. ஆனால் 2014 நரேந்திர மோடி பொறுப்பேற்கிற பொழுது அவர் சொன்ன வாக்குறுதி, அவர் சொல்ல நூற்றுக்கணக்கான பொய்யில் ஒரு பொய் விளை பொருட்களுக்கு நியாயமான விலையை தருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அப்படின்னு சொன்னார். ஆனால் விவசாயிகளை ஓட்டுகளை வாங்கிவிட்டு அதிகாரத்துக்கு வந்த இந்தியாவுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் திரு மோடி அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்தார். அது திமுக எதிர்த்தது.
விவசாய அமைப்புகள் எதிர்த்தது, நடுநிலையாளர்கள் எதிர்த்தார்கள், விவசாயிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எதிர்த்தார்கள், எதிர்கட்சியெல்லாம் எதிர்த்தது. அன்னைக்கு இதே இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் என்ன திருவாய் மலர்ந்தார் என்று சொன்னார், இந்த சட்டம் விவசாயி கோடீஸ்வரனாக்கும், இந்த சட்டம் விவசாயிகளின் வருமானத்தை இருட்டு பார்க்கும், இந்த சட்டம் விவசாயிகளுக்கான சட்டம் என்று சொன்னார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஒத்துமொட்ட விவசாயிகளும் சேர்ந்து தலைநகர் டெல்லியிலே போராடினார்கள். உச்சகட்ட கொடுமை. ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக பாஜகவோட கூட்டணியில் இருந்த பஞ்சாபை சார்ந்த அகாலிதளம் என்ற கட்சி இந்த சட்டத்தை எதிர்த்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட்டணி விட்டு வெளியே போனார்கள். ஆனால் யார் சொல்லியும் காதில வாங்காமல் அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு ஆதரவான தடை விவசாய சட்டம் என்று கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்றினார்கள். அந்த சட்டத்தை எதிர்த்து அப்பவே பிரதமர் மோடி சொன்னது என்னன்னா, இது சட்டத்தை எதிர்த்து சொல்ற புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்றேன். அந்த சட்டத்தை எதிர்த்து ஏறத்தாழ ஒரு 8 மாத காலம் தொடர் போராட்டத்தை ஹரியானாவை சேர்ந்த, யூபியை சேர்ந்த, மத்திய பிரதேச சேர்ந்த, பஞ்சாபை சேர்ந்த, இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயம் டெல்லியிலே போராட்டம் நடத்தினார்கள். மிக உச்சகட்ட கொடுமை என்னன்னு சொன்னால், அந்த போராட்டத்தில் ஒரு 700 விவசாயிகள் இறந்து போனார்கள். 700 விவசாய அடக்குமுறையினாலும் இறந்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள், துப்பாக்கி குண்டு பாய்ந்து 700 விவசாயிகள் மாண்டு போனார்கள். ஒரு 8 மாத காலத்துக்கு பிறகு 700 விவசாயிகள் தன்னுடைய உயிரை தொலைத்த பிறகு, இழந்த பிறகு, எந்த சட்டத்தை கொண்டு வந்து விடாப்புடியாக அடங்காமல் உறுதியாக இருந்தாரோ அந்த மோடி அவர் கொண்டு வந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினார். அவர் என்ன சொல்லி கொண்டு வந்தார்? விவசாயிகள் எதிர்த்த பொழுது, தோழமை கட்சியை எதிர்த்த பொழுது, அந்த விவசாயத்துறை மந்திரி ராஜினாமா செய்து வெளியே போன பொழுதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடம் பிடித்து சட்டத்தை நிறைவேற்றினார். 700 பேர் மாண்ட பிறகு திடீரென்று அந்த 3 சட்டத்தை வாபஸ் வாங்கினார். அந்த சட்டம் கொண்டு வரப்படாமல் இருந்திருந்தால், அந்த சட்டம் நடைமுறைக்கு வராமல் இருந்திருந்தால், அந்த 700 விவசாயிகளுடைய உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. யார் கொண்டு வந்தாரோ அவரே அதை வாபஸ் வாங்கினார். வாபஸ் வாங்குற போது அவர் சொன்ன உறுதி, விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை நான் ஊர்ஜிதம் செய்து தருவேன், உறுதிப்படுத்துவேன்லாம் சொன்னார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்று எல்லாம் வேற வேற ஊருக்கு திரும்பினாங்க. அவர் சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் நிறைவேற்றல. சுவாமிநாதன் கமிஷன் கூட ஒரு அறிக்கை அவர் சொல்லி நிறைவேற்றல. இன்னைக்கு உங்களுடைய நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சுன்ட்டு இன்னைக்கு 4 பக்கத்துல இருந்து டெல்லியை நோக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, விவசாயத்துக்கு, விவசாயியுடைய உற்பத்திக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கியவர் ஐயா சுவாமிநாதன் அவர்கள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு உள்ளபடியே நரேந்திர மோடி நடைமுறைப்படுத்தி காண்பித்திருக்கிறார். விவசாயத்திலே மறுமலர்ச்சி உண்டாக்கிய ஐயா சாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது. ஆனால் ஏறு உள்ள விவசாயிகளுக்கு டெல்லி ஹைவேஸில் முள்படுக்கை. இது என்ன லாஜிக்? முரண்பாடான செயல்பாடுகளாக இருக்கு. அப்ப இதுல என்னத்தை புரிய வைக்க முயற்சி பண்றாங்க? ஒருத்தையும் புரிய வைக்கல. இது தாண்டோண்டித்தனமான அரசாங்கம், சர்வாதிகாரத்தனமான அரசாங்கம். நாங்கள் நினைப்பதை நாங்கள் சொல்லுவதை தான் நீங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் எங்கள் இஷ்டப்பிரகாரம் தான் ஆட்சி நடத்துவோம் என்ற கட்டத்துக்கு ஒரு சர்வாதிகாரத்தன்மையை நோக்கி இந்தியா செல்லுகிறது. அதற்கு உதாரணம் இன்னைக்கு ஐயா சாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருந்து. அவர் யாரை வாழ வைத்தாரோ, யாரை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ, எந்த உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொன்னாரோ, யார் உற்பத்தியை பெருக்குவார்களோ அவர்களுக்கு டெல்லி எல்லையில துப்பாக்கி சூடு பரிசாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு ஒட்டுமொத்த விவசாயத்தின் எதிரியாக நரேந்திர மோடி இருக்கிறார். விவசாயிகளுடைய எதிரியாக நரேந்திர மோடி நடத்தப்படல. கண்ணீர் புகை குண்டுகள் தான் வீசி நடந்த ஆஷ்தக் நிருபர் மீது குண்டு பாய்ந்திருக்கிறது. அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அதாவது கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பஸ் லேட்டா வந்தா அதை 25 யூடியூப்ல காட்டுற எந்த டிவியும் டெல்லியில துப்பாக்கி சூடு நடந்து கண்ணீர் புகை நடக்குது, தடியடி நடந்திருக்கு, 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இல்ல வன்முறை நடந்திருக்கு, 60 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க, கண்ணீர் புகை குண்டுல வீசி இருக்காங்க, ட்ரோன்ல கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு பாய்ஞ்சிருக்கு. இதெல்லாமே நடந்திருக்கு. அதனாலதான் நான் அந்த விஷயம் தான் சொல்றேன். அதை வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு விவசாயிகள் மீது அரசாங்கம் ஒரு ஏவல் துறை ஏவி விட்டிருக்கிறது, சொந்த நாட்டு மக்கள் மீது. அதாவது அந்த ஆணி அடிக்கிற படிக்கையோ, அந்த காங்கிரட் கலவையோ, அல்ல அந்த எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான் பார்டர்ல வைக்க வேண்டியதை சீனா பார்டர்ல வைக்க வேண்டியதை கொண்டு போய் இன்னைக்கு டெல்லி எல்லையிலே விவசாயிக்கு எதிராக மோடி வைத்திருக்கிறார். இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்ததாவது ஒரு 4 வருஷம் கேப் இருந்தது, சரி ஏதோ சமாளிச்சுக்கலாம், அப்போ இருந்த சூழல் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பாஜக கையாள போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. இல்லை, பாஜக எந்த விஷயத்தை சரியாக கையாண்டது பட்டியல் போடுங்க. எந்த விஷயத்தை கையாண்டு இருக்கு?
விவசாயிகளுக்கு 3 வேளாண் மசோதா கொண்டு வந்ததும் அவங்க தான். அந்த வேளாண் மசோதாவை திரும்ப பெற்றதும் அவங்க தான். காஷ்மீரை 2ஆக உடைத்தார்கள். யூனியன், இப்போ ஒரு மாநிலத்தை 2ஆக உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றினார்கள். நீங்கள் மிகப்பெரிய நிர்வாக ராஜதந்திரியாச்சே. நீங்கள் மிகப்பெரிய 10 வருஷம் 56 இன்ச்சு மார்பை கொண்டு வராச்சே. ஏன் காஷ்மீரை 2ஆக உடைக்க தெரிஞ்சவங்களுக்கே இன்னும் தேர்தல் நடத்த தெரியல? நாங்கள் 370 நீக்கிவிட்டோம், 370 நீக்கிவிட்டோம். நீக்கி காஷ்மீருக்கு என்ன லாபம்? அதனால் காஷ்மீர் மக்களுக்கு என்ன லாபம்? 370னா என்ன? 370 காஷ்மீரில் மட்டும்தான் இருக்கா? வடகிழக்கு மாநிலம் இல்லையா? நிலம் வாங்கக்கூடாதுன்னு காஷ்மீரில் மட்டும்தான் சட்டம் இருக்கா? வடகிழக்கு மாநிலம் இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் நல்ல நிர்வாகம் நடத்தியிருந்தா, உங்கள் நிர்வாக ராஜதந்திரமாக இருந்தால் தேர்தல் நடத்தி காண்பிக்கணும்ல. அதான் செப்டம்பருக்குள்ளன்னு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல. எப்போ நீங்கள் உடைச்சிங்க? இப்போ செப்டம்பருக்குள்ள, ஏப்ரலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனே வரப்போகுது. ஏன் நடத்தலை 3.5 வருஷம்? தைரியம் இல்லையா? இல்லை நடத்த முடியாதா? என்ன காரணம்? காஷ்மீரில் இருக்கிற பண்டிட்டுகளே பாஜகவை தோற்கடிப்பார்கள். காஷ்மீரில் இருக்கிற இந்து மக்களே பாஜகவை தோற்கடிப்பார்கள். எதுக்காக? என்ன ரீதி? 370னா என்ன? நிகர பாஜகக்காரன் தெரியுமா? எதுக்கு அந்த 370 வந்ததாங்க? ஏன் நீக்கினீங்க? இருந்தாலும் என்ன லாபம்? சரி, 10 வருஷம் மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தார். அன்னைக்கு காஷ்மீரில் கிடைத்த நலத்திட்டங்கள், உதவிகள் என்ன பட்டியல் போடுவோம். நீங்கள் 10 வருஷம் வந்திருக்கிறீங்க. உங்களால் காஷ்மீருக்கு என்ன நடந்தது? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க பார்க்கலாம். எதை பாஜக உருப்படியாக கையாண்டு இருக்கு? மன்மோகன் சிங் கீழே இறங்குற பொழுது இந்தியாவுடைய மொத்த கடன் எவ்வளோ? இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய மொத்த கடன் எவ்வளோ? சரி, இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றீங்க 1 கிலோ அரிசி 29 ரூபாய்க்கு பாரத் அரிசி கொடுக்குறோம், பாரத் கோதுமை கொடுக்குறோன்ட்டு. 1 கிலோ அரிசி 29 ரூபாய். ஏங்க கொடுக்குறீங்கன்னா, வெளி மார்க்கெட்ல மூட்டைக்கு 5 ரூபாய் ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, மக்கள் வாங்க கஷ்டப்படுறாங்க. ஆகவே மத்திய அரசாங்கமே 1 கிலோ 29 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குதுன்றாங்க. வெளி மார்க்கெட்ல அரிசி மூட்டை விலை ஏறதுக்கு யார் காரணம்? அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டது யாரு? நீங்க ஜிஎஸ்டி போட்டா மூட்டைக்கு 500 ரூபாய் ஏறாம வேற என்ன பண்ணோம்? உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா, ஏழை எளிய மக்கள் 3 வேளை சோறு துண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, அரிசிக்கு ஜிஎஸ்டி போடாம இருந்திருந்தீங்கன்னா அரிசி விலை ஏறி இருக்காது. நீங்களே ஜிஎஸ்டி போடுவீங்களா? நீங்களே அரிசி விலை ஏற்றுவீங்களா? மார்க்கெட்ல ஏறி போச்சுன்னு நீங்களே 29 ரூபாய்க்கு அரிசி தரேன்னு சொல்லுவீங்களா? என்ன சார் இது? யாரை ஏமாத்துறீங்க? ஸோ அந்த விஷயம் தற்போது எழுந்திருக்கிறதுக்கான அழுத்தமான விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் இல்லை, மக்கள் தன்னாலே ஒரு தன்னெழுச்சி என்று சொல்லுவாங்கல்ல. இந்த அரசாங்கம் ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. இவிஎம் இருக்கிறத மோடி ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு, ஏதோ தில்லுமுள் நடக்குது. அவங்கவுங்களுடைய கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிநபருடைய கருத்து இருக்கும், அவங்க கருத்து. ஆக அவங்களுக்கு இவிஎம் மேலே கோபம் இல்லை, கோபம் மோடி மீது. இவிஎம் மிஷின் இருக்கிறதால மோடி வந்துடுறாரு, இவிஎம் மிஷின்ல மோடி வரமாட்டாருன்ட்டு இந்த கருவியாக வச்சுக்கிட்டு மோடி அதிகாரத்துக்கு வரதான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய பிரதான நோக்கம் வந்து இவிஎம் மிஷின் கிடையாது, நரேந்திர மோடி அவர்கள் தான். ஆக மோடியை வெறுக்கிறார்கள், இவிஎம் வெறுக்கலை, மோடியை வெறுக்கிறார்கள். அது நிச்சயமாக இப்போ அங்கே பரவிருக்கிற போராட்டம் இந்தியா முழுதும் பரவும். இந்த அரசுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியாக விடும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொன்னது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்தாலும், இதில் காங்கிரஸ் தரப்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர் இதை குறித்து பேசும் பொழுதுலாம் அதெல்லாம் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இது கார்த்திக் சிதம்பரம் கருத்தாக இருக்கலாம். யார் கருத்து யாரும் மறுக்க முடியாதுல்ல. அது அவருடைய கருத்து, முடியாதுன்னு முடியுன்றது எங்களுடைய கருத்து, தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன். ஆனால் இது குறித்து தேர்தல் கமிஷன் பேசவே வரமாட்டேங்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேங்கிறாங்கன்றதும் போராடுறவங்க குற்றச்சாட்டாக வைக்கும் பொழுது, அப்போ இந்த விஷயத்தை மாற்றவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை, தேர்தல் ஆணையம் நினைச்சதான் மாற்ற முடியும். தேர்தல் ஆணையம் இன்னைக்கெல்லாம் மாற்ற முடியும். அதுக்கு பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் வாய்ப்பே இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஏப்ரல் மாதம் தள்ளி வச்சிருக்கு. இன்னும் விசாரணைக்கு வரல, ஏப்ரல் தள்ளி வச்சிருக்கு. அதுக்குள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் மாற்றியும் பிரயோஜனம் இல்லைன்றீங்களா? கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்னன்ற மாதிரி, அந்த மாதிரி தான். சட்டமன்றத்தில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான தீர்மானம், அதை எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த விஷயம் அதற்கு எதிராக பாஜக தரப்புலேருந்து எதிர் விமர்சனங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் பர்டிகுலர்லி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் அப்படின்னு நினைப்பதற்கான அழுத்தமான காரணங்களாக இல்லை, அந்த தீர்மானத்தில் 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். 2வது, மக்கள் தொகை அடிப்படையில்
மக்களவை தொகுதியை வந்து குறைக்கிறதுல வந்து தடை போடணும் அப்படின்ட்டு. அதாவது இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருகி கொண்டே போகிறது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினா உங்களுக்கு சிறந்த மாநிலம்னு அவார்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. இந்தியாவிலேயே மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சிறந்த மாநிலமாக இருப்போம் தமிழ்நாடு. ஆக இந்தியாவின் நலமையை கருதி இந்தியா ஒன்றிய அரசாங்கத்துடைய வேண்டுகோளை ஏற்று மக்கள் தொகை பிரச்சாரம் செய்து குடும்ப கட்டுப்பாடுகள் செய்து மக்கள் தொகையை குறைத்தால் இந்த மாநிலத்திற்கு பரிசு தர வேண்டுமா, தண்டனை தர வேண்டுமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அரசு சொல்லியிருக்கிறத நடைமுறைப்படுத்துறது சரியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்கன்ற வகையில் பரிசு தான் கொடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு தண்டனை தருகிறது. எப்படின்னா, குறைச்சிட்டிங்களா? ஆமாங்க குறைச்சிட்டோம், கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். முதல்ல நாம் இருவர் நமக்கு மூவர் இருந்தது, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது. அரசாங்க விளம்பரம் பஸ்ஸிலலாம் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்திருக்கு. ஆக ஏதோ ஒரு விழிப்புணர்வு மூலமாக அதிக குழந்தை பெற்றுக்கொள்வதை மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். ஆனால் பாராட்ட வேண்டிய மத்திய அரசு என்ன பண்ணுது, அப்புறம் கணக்கு எடுத்துட்டு நீங்கள் குறைச்சிட்டீங்களே, அப்போ இனிமேல் உங்களுக்கு 39 பார்லிமெண்ட் வேண்டாம், 30 பார்லிமெண்ட் போதும்னு சொல்ல வருது. இது என்ன நியாயம்? அன்னைக்கு எடுத்த அந்த நடவடிக்கைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயம்தான் அப்போவே திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அவங்க இந்தியாவுடைய சுகாதார கட்டமைப்பு கொடுத்த அறிக்கை இப்படி, அந்த சுகாதார அமைப்பின் வேண்டுகோளை ஏற்று இந்தியாவின் பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு வளரும் நாடாக மாறணும், செழிப்பாக இருக்கணும்னு இப்படி திட்டம் கொண்டு வராங்க. இப்படி திட்டம் கொண்டு வருகிற பொழுது ஆணையத்திலிருந்து வேற வழியிலேருந்து நம்ம நெருக்கடி வருகிறது. அப்பொழுது எதை சரியாக நிறைவேற்றி, இப்போ நிர்வாக சிக்கல் தானே அது. ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயத்தை இப்படி மாத்துறீங்க, அதுதான் தப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் நாட்டின் நிலைமை கருதி நாங்கள் எடுக்கிற முடிவு, நாங்கள் செய்கிற பணி, நடத்துகிற நிர்வாகம், அதன் மூலயமா எங்களை நீங்கள் பாராட்டமே தவிர இதை காரணம் காமிச்சு நீங்கள் பார்லிமெண்ட் தொகுதியை குறைக்கக்கூடாது. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இது திடீர்னு இன்னைக்கு நடத்த வேண்டியதா? இப்போ மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா தேர்தல் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? போன நவம்பர் 3 மாதம் ஆச்சு. ஆமாம், 3 மாதம், இன்னும் 3 மாதமே முடியல. எப்படி நீங்கள் ஒரே நாடு ஒழியத்தில் கொண்டு வருவீங்க? ஏதாவது ஒன்று நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கணும். நீங்கள் மிரட்டுறீங்களா, இல்லை பாவலா காட்டுறீங்களா, இல்லை சும்மாட்டி ஜனங்களை வந்து குழப்புறீங்களா, இல்லை எதுவுமே தெரியல. 3 மாதத்துக்கு முன்னாடி 1000 கோடி ரூபா செலவு பண்ணி 3 ஸ்டேட் 4 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குமா? ஆனால் இன்னொரு பக்கம் பேசினே இருப்பாங்களாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும்ன்ட்டு. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்களாம். இதுக்கு நடுவில் ஏப்ரல் மாதம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமா? எப்படி நடத்துறது? உங்களுக்கு முதல்ல உங்கள்கிட்டயே தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை. இல்ல, அதுக்கான ஆலோசனைகள்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆலோசனை நீங்க ஆலோசனை இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்ன்ற போது அதுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய தேர்தல்கள் வழக்கம் போல நடத்திக்கலாம். அடுத்த மாசம் அமல்படுத்த போறதுக்கு டிசம்பர் மாசம் அமல்படுத்த போறீங்கன்னா நவம்பர் மாசம் எலெக்ஷன் நடத்திடுவீங்களா? அப்ப டிசம்பர் மாசம் கழிச்சிருவீங்களா? அதை அப்ப நீங்க நடத்தாம இருக்க வேண்டியது தானே. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் தேர்தல் நடத்தாம வைக்க வேண்டியது தானே. நீங்க நவம்பர் நடத்தாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப எப்போ எலெக்ஷன்? இப்ப பார்லிமெண்ட்டுக்கு ஏப்ரல்ல வருமா? நவம்பருக்கு ஏப்ரலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? எவ்வளோ தூரம் இருக்கு? இடையில ஒரு 4 மாதங்கள். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்க வேண்டியது தானே. ஏன் வைக்கல? சார், உங்கள் ஸ்டேட்டில் வடநாட்டில் நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்கன்னா 3 மாதம் ஒரு தேர்தல் வைப்பீங்களாம். நவம்பரில் ஒரு தேர்தல், ஏப்ரலில் ஒரு தேர்தல்னு. ஆனால் பேசுறது என்னது? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் பேசுகிற பாஜக அதுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷனை நடத்தாமல் பார்லிமெண்டோட நடத்தியிருக்கணும். ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் இல்லை, அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆண்டுதோறும் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களே சொல்லி இருக்கிறார். எப்படின்னா அவரோட புத்தகத்துல முதல்ல இந்த விஷயத்தை அண்ணாமலை சொல்றேன். அவர் எழுதுறப்ப கூட உட்கார்ந்து வந்திருப்பாரு. ஆனா படிச்சாருன்னு இவர் வர கேட்கிறாரு. கலைஞர் அது எப்போ சொன்னாரு, எங்க சொன்னாரு, அதை சொல்லுங்க. தெரியுமா? இல்ல, அவருடைய புக்ல இருக்கு. எந்த வருஷம் சொல்லுங்க. 3 வருடத்தில் 3 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. 96 ஒரு தேர்தல், 98 ஒரு தேர்தல், 99 ஒரு தேர்தல். அப்பொழுது கலைஞர் பேசியது, ஆண்டுக்கு ஒரு தேர்தல் வந்தால் நாட்டில் சிறத்தன்மை பாதிக்கும், பொருளாதாரம் பாதிக்கும். எதோ கொண்டு வந்து முடிச்சு போடுறீங்க. இது தெரியுமா அண்ணாமலை? கலைஞர் எப்போ பேசினார்னு? கலைஞர் அது எழுதுனது இல்லை, பேசினது. தெரியல. அந்த ஒரு விஷயத்தின்படி பார்த்தாலும் கூட இப்ப இவங்க கொண்டு வர சிஸ்டம் மூலமா இப்ப இந்த மாதிரி ஆட்சி கழிப்புன்றது அதையே அண்ணாமலை திருப்பி கேட்க சொல்லுங்களேன். கலைஞர் சொன்னது சரின்னு ஒரு ஏத்துக்கிறாருன்னா எதுக்கு மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கருக்கு நவம்பர் எலெக்ஷன் வச்சிங்க, ஏப்ரல் சேர்த்து வைக்க வேண்டியதானே? அது உங்க வழிகாட்டியா இருந்திருக்கலாமே, முன் உதாரணமா இருந்திருக்கலாமே.
சார் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் சட்னி நினச்சிக்கிறாங்க. ஓகே. ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொன்று பாருங்கள், எல்முருகன் அவர்கள் சொல்கிற விஷயம், இப்படி தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றுவதால் எந்த ஒரு மாற்றமும் வந்து விடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் இந்த தீர்மானத்துக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்ற அப்போ ஒரு கேள்வி வருது. இதுக்கு பின்னாடி அவங்களால எதையும் மாற்றிட ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று மத்திய அரசு அமைத்திருக்கிற குழுவால் கூட எந்த மாற்றம் வந்து விடாது. அது டம்மி குழு. அந்த குழுவால் ஒன்றுமே செய்ய முடியாது. பரிந்துரை மட்டும் தான் செய்ய முடியும், அறிக்கை மட்டும் தான் தர முடியும், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. 234 பேர் இருக்கிற 7 கோடி மக்களின் மன்றமாக்குற தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எந்த பவரும் இல்லை. அந்த தீர்மானம் ஒன்றுமே பண்ணாதுன்னா 4 பேர் கொண்ட குழு மட்டும் என்ன பண்ணும்? இல்லை, அதான் இங்கே தான் அப்போ இந்த தீர்மானம் என்ன பண்ணுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம், தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கிறோம், அந்த குழுக்கு தெரிவிக்கிறோம். 7 கோடி மக்களை புறக்கணித்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா அது மக்களை புறக்கணிச்சு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பேசிஸில் இப்போ பார்க்கும்போது இன்னும் நல்லா கவனிக்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்தியாவில் பல பேர் எதிர்த்தாலும், பல மாநில முதலமைச்சர் எதிர்த்தாலும், துணிந்து ஆண்மையோடு எதிர்த்து தீர்மானம் போட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் தீர்மானம் போடலை. ஒரே நாடு ஒரே நாடு தேர்தலுக்கு எதிர்த்து வேண்டாம்னு யாரும் தீர்மானம் போடல. முதல் தீர்மானம் போட்டவரும் செந்தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். நான் இதில் கூட ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு கவனிக்கப்படுற ஒரு விஷயமா அதிமுக இதை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானம் விஷயம். ஆமாம், ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த அறிவிப்புலாம் முதல்ல வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை ஆதரித்து பேசியிருக்கிறாரு. பட் இப்போ அதிமுக அதை ஆதரிச்சிருக்கிறாங்க. இந்த இப்போ அந்த தீர்மானத்தை அவங்க எதிர்த்தால் அவங்க பிஜேபி பி டீம் என்பதை வெட்ட வெளிச்சமாயிடும். இப்போ இந்த தீர்மானத்தை எதிர்த்தால் அவங்க இன்னும் பாஜக பல்லாக்கில் தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இன்னும் பாஜகவுடைய அடிமையாக தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். நாங்கள் பாஜகவோடு இல்லை என்பதை நாட்டு மக்கள் தெரியப்படுத்துவதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை எடப்பாடி பயன்படுத்துகிறார். ஆகவே இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வர தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார். சார், இந்த சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், ஆளுநர் அவர்கள் உரையை வாசிக்காதது தார்மீக அடிப்படையில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த சொன்ன விஷயம், அதற்கு அப்பா அவர்கள் சொன்ன விஷயம், இது ரெண்டுமே அதாவது அவையின் மரபை மீறியதாக பார்க்கும் பொழுது நான் இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவை மரபு யாருமே மீறினது மேதக ஆளுநர் தான். தமிழ்நாடு சட்டமன்றம் உருவாக்கிய நாள் முதல் நடுவில் 72க்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. 72 கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டம் கொண்டு வருகிறார். இனி அரசு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிற பொழுது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம எழுந்து பாடுறோம்ல, நீராரம் கடல் உடுத்த அந்த நிகழ்ச்சி, அந்த தமிழ் இசை தமிழ் பாட்டு பாடிட்டு தான் தமிழ் அன்னைக்கு வணங்க செலுத்தி தான் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நிகழ்ச்சி முடிவில் தேசிய கீதம் பாடப்படும். இது 72லேருந்து அரசு கேசட்டில் இருக்கிற நடைமுறை. கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜானகி வந்தார், ஜெயலலிதா வந்தார், ஓபிஎஸ் வந்தார், இபிஎஸ் வந்தார், தலைவர் வந்துட்டார். இன்னி வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நடைமுறை இதுதான். வரணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், படிக்கணும், முடிச்சுட்டு தேசிய கீதம் பாடிட்டு வெளியே போகணும். திடீர்னு வந்திருக்கிற ஆளுநர் முதல்ல தேசிய கீதம் பாடணும்னு சொன்னால் அது மரபை உடைக்கிறதா, இல்லை மரபுப்படி தான் நடக்கும்னு சொல்றது மரபை காப்பாத்துறதா? இல்லை, அந்த விஷயத்துல ஆளுநர் அவர்கள் தான் மரபை அந்த ஒரு ஆண்டாண்டு காலமாக கடைபிடிச்சிட்டு உடைக்க முயற்சி பண்ணாரு, உடைக்க விடலை, மீறிட்டார். நான் இன்னொரு இந்த காணொலியை பார்த்து கொண்டுக்கிற எல்லார்ட்லையும் கேட்பது, திடீரென்று பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்களுக்கும் தேசிய கீதத்தின் மீது இவ்வளவு அக்கறை ஏன்? இல்லை தேசிய கொடி மீது இவ்வளோ அக்கறை ஏன்? திடீர்னு தேசபக்தி பிடிங்கிட்டு அடிக்குது இவங்களுக்கு? நாடு சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து 2002 வரையில் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகமாகிற நாக்பூரில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதே கிடையாது. தேசிய கொடி ஏற்றப்பட்டதே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை 2002 வரைக்கும். யார் ஒருத்தன் லைஃப்ல தேசிய கொடியை ஏற்ற மாட்டேன்னு சொன்னானோ, யார் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொன்னானோ அந்த கூட்டம் இன்னைக்கு திடீர்னு தேசிய கீதம் பாடணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னா? இப்ப ஆரம்பிக்கிறதோட காரணம் என்னன்னு, தேர்தல் வேலை, நாடகம், தேசபக்தியை தூண்டிவிட்டு தேசிய உணர்வை தூண்டிவிட்டு குளிர்காயெல்லாம் நினைக்கிறாங்க. அது வடநாட்டில் ஈடுபடும், தென்தமிழ்நாட்டில் ஈடுபடாது. நாங்கள் எதையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்ததே கிடையாது. அதுக்கு என்ன மரியாதை தரணுமோ அதையும் கொடுத்துருக்கோம், இதுக்கு என்ன உணர்வுபூர்வ மரியாதை தரணுமோ அதையும் கொடுத்துருக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர் கவர்னர் உரையில தெளிவா அவர் வாயாலே சொல்ல வச்சிருக்காரு. என்னன்ட்டு, தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் சிஏஏவை என்ஆர்சியை எந்த காலத்திலும் அமுல்படுத்தாது. அதாவது ஒரு பேராலே எழுதியிருக்கிறாங்க. எப்படி படிப்பார் கவர்னர்? யாருடைய குரல் அது? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு யாருடைய குரல்? சிஏ கொண்டு வந்தது யாரு? நரேந்திர மோடி.
என்ஆர்சி கொண்டு வந்தது யாரு? நரேந்திர மோடி. கவர்னர் யாருடைய ஏஜென்ட்? அவர் வாயாலே சொல்ல வைக்கிறாரு, சிஏ கொண்டு வர அமல்படுத்த மாட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தானே, ஏன்னா அவர் சொல்றது ஃபுல்லா பொய்களாக இருக்கு. அதாங்க, அதுல பெண்ணுரிமை இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் ரவிக்கும் பெண்ணுரிமை பிடிக்காது. சமதர்மம் இருக்கு, திராவிட மாடல் இருக்கு, பெண் கல்வி இருக்கு, சிறுபான்மையினர் பாதுகாப்பு இருக்கு, மத ஒற்றுமை இருக்கு, ஜாதி ஒழிப்பு இருக்கு, சிறுபான்மையின் நலன் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? அது என்ன கெட்ட வார்த்தை எழுதியிருந்ததா? கவர்னர் படிச்ச புக்கான சரோஜா தேவி புக்கா படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருந்தது? அதுல ஏன் படிக்க மாட்டேன்னாரு? இவர் எழுதி கொடுத்து கவர்னர் அரசாங்கம் தயாரித்த புக்கை தமிழ்நாடு சபாநாயகர் கவர்னர் கொடுக்கறாரு. கவர்னர் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டிருக்காருல்ல படிக்கிறேன்ட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க மாத்த சொல்லியிருந்தோம், ஆனா மாத்தவே இல்ல. தேசிய கீத சப்ஜெக்ட்ல புத்தகத்தை மாத்த அவர் சொல்ல முடியாது. புத்தகன்றது முதலமைச்சருடைய குரல், அரசாங்கத்துடைய கொள்கை குறிப்பீடு. அது இருந்தும் அந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அதை அவர் வாயால சொல்ல வைக்கிறது தான் கவர்னர் உரை. முதலமைச்சர் சொல்ல வச்சார்ல. அந்த ஹேண்டில் பண்ண விதம், அதை வந்து அப்பாவு அவர்கள் அவரை வந்து குறிப்பிட்டு இந்த மாதிரி சாவர்கர் வழி வந்தவர்கள், கோட்சே வழி வந்தவர்கள்னு குறிப்பிட்டிருக்க தேவையில்லையே. அவர் அந்த வழி இல்லையா? ஒரு சபாநாயகர் அந்த மாதிரி பேசி ஏன் அந்த வழி இல்லையா? இந்தியாவினுடைய நாடாளுமன்ற சார், இங்க இருக்கிற 4 நிகழ்ச்சியை வச்சுட்டு நீங்க உள்ள குதிக்கிறீங்களே. இந்தியாவுடைய நாடாளுமன்ற மேலவை துணைத் தலைவர் நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவர் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற மேலவையில பேசுகிறார். அங்க கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டுன தப்பு தானே, இப்ப என்ன தப்புன்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து அவர் பேசுறார். அவர் பேசலாமா? இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? மசூதி கீழே கோயில் இருந்ததுக்கான எந்த முகாந்தரமும் இல்லை. நீங்க சொன்னீங்களா? நான் சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கு. பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட்ல இந்தியாவின் நாடாளுமன்ற மேலவையின் துணைத் தலைவரே சர்ச்சை கூட கருத்தை பேசுவாரா? அதை பிரதமர் உட்கார்ந்து ரசிப்பாரா? ஆனா தமிழ்நாட்டு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த வழியில வந்த உங்களுக்கே இவ்வளவு தைரியம்னா உங்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தினால் சலைத்தவர்கள் இல்லைன்னு பெரியார் பேரன்கள் சலைத்தவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தினரும் சொல்லி தமிழ்நாடு யாருக்கு? பெரியாரு தானே. தமிழ்நாடு அண்ணாது தானே. தமிழ்நாடுனா அண்ணா தானே. தமிழ்நாடுனா கலைஞர் தானே. அப்புறம் இல்ல, ஆனா ஒரு சபாநாயகர் அப்படி பேசினது அப்படிங்கறது அதான் சொல்றேன். அப்ப நாடாளுமன்ற சபாநாயகர் பேசலாமா? இல்ல சார், அவங்க பண்ற தப்பு தான். அதான் நீங்க சொல்றீங்க தப்புன்றீங்க. அதே தப்பு நம்ம பண்ணணும். அவர் 2 மதத்துக்கு பொதுவான இடத்தில் சர்ச்சைக்குரிய கருத்து பேசியிருக்கிறார். ஆனா இவர் அப்படி பேசல. உங்க வழியில நடக்கிற நீங்களே அப்படின்னா நாங்க இந்த வழியில் நடக்கிறோம், எங்களுக்கு இன்னும் கெத்து இருக்கும்னு சொல்றாரு எங்களுக்கு. இது குறித்து அண்ணாமலை சொல்றாரு, திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிற ஒரு திமுக உறுப்பினரை விட மோசமாக சபாநாயகர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபை படம் பார்க்குற எம்எல்ஏ எல்லாம் எந்த கட்சியில இருக்காங்க? இல்ல, அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த கட்சியில? இல்ல, அந்த விஷயங்கள்லாம் எந்த கட்சியில? இந்த இடத்துல நான் எந்த கட்சியில தான் கேட்டேன் உங்களை. எந்த கட்சியில நடந்தது? அவங்களாம் சட்டசபை பத்தி பேசக்கூடாது. இல்ல சார், ஆனா இந்த கருத்துக்கு பதில் கருத்து தேவைப்படுது. அதுதாங்க சொல்றேன். சட்டசபையில பிலிம் பாக்குறவங்க படம் பாக்குறவங்க எல்லாம் சட்டசபை மாண்பை பத்தி பேசக்கூடாது. எந்த கட்சி பார்த்தது? பாஜக எம்எல்ஏ தானே பார்த்தாங்க. இல்லை, நடவடிக்கை எடுத்தீங்களா? கட்சி விட்டு எடுத்தீங்களா? தண்டிச்சிங்களா? இல்லை. அப்புறம் நீங்களாம் வந்து எங்களுக்கு சட்டசபை மாண்புலாம் கற்றுக் கொடுக்காதீங்க. சட்டசபை மாண்பு என்ன, எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும். தேசிய கீதம் பாடப்படவில்லை, ஆகவே போயிட்டேன்னு கவர்னர் சொல்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சு தேசிய கீதம் முடிஞ்ச பிறகு தான் எழுந்து போனோம். ஏன் தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எழுந்து போயிட்டாரு? இல்லை, அதுக்கும் கூட காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் பதவிக்கான ஒரு மாண்பு இருக்கிறது, அவைக்கான ஒரு மரியாதை இருக்கு. அதை அவைக்கான மரியாதை என்னன்னா, சபை கலைஞ்ச போது நீ எழுந்து போனோம். அவையின் மரியாதை யாருக்கு எடுத்தது? தேசிய கீதத்தை யார் கொச்சைப்படுத்தியது? தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாலே யார் எழுந்து போனது? சார், மல்லாந்து படத்துக்கு ஆரி துப்புனது நீங்க. இப்போ நீங்களே எங்க மேலே பட்டுச்சு. அவரு தான் ஆரம்பிச்சாருன்றீங்களா? அவரே ஆரம்பித்து அவருக்கான இழுக்கை அவமானத்தை அவரே தேடிக்கொண்டார். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.